ஓகே. அம்மை எப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுதேன். இப்போ உலகத்தில் G7 மாநாடு, G20 மாநாடு அப்படின்னு சொல்லி எல்லா நாடு தலைவர்களும் ஒரு நாட்டில் கூடுறாங்க. அப்போ G7 மாநாடு என்ன, G20 மாநாடு என்னன்னு சாமானிய மக்களுக்கு எதுக்கும் தெரியாது. இப்போ நம்ம நாட்டோட பிரதமர் வந்து கனடா போயிருக்கிறாரு. கனடா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வர்த்தக ரீதியில் மனிதர்களை அச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஈரானுக்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் வருது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக எத்தனை நாடு வருதுன்னு கேட்டால், இதுதான் இனி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து உலகம் பூரா தெரியும். இயேசு கிறிஸ்துவ உலகம் பூரா தெரியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகம் பூரா தெரியும். அதாவது திருக்குரானை உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அப்போ நபிகள் நாயகம் 25வது நபி, 24வது நபியா இயேசு கிறிஸ்து, அதாவது ஈசா நபின்னு அழைப்பாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளும் இந்த மதங்கிற பேரில் வர்த்தகங்கிற பேரில் அடிச்சுக்கிடுவாங்க. உலகம் அழியக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ஈசா நபி தோன்றுவார், ஈசா நபி வருவார் அப்படின்னு திருக்குரானில் சொல்லியிருக்கு. அந்த ஈசா நபி வருவார் அப்படின்னு சொன்னால் ஈசா நபி. அப்போ ஈசன் யார், நபி யார்? நான் நாராயணன், பி பிரம்மா. அப்போ நாராயணன் தான் பிரம்மா, பிரம்மன் தான் நாராயணன். அப்போ நாராயணன் பிரம்மன், பிரம்மன் நாராயணன். அப்போ அந்த ஈசா யார்? அந்த ஈசா தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. ஈசா நபி, அதாவது இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்கிறாங்க. திருக்குறானில் ஈசா நபின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் அழியதுக்கு முன்னக்கூட்டி ஈசா நபி தான் வருவார், அதாவது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டது யூதர்கள் தான். அதனால் யூதர்களை எல்லா நாட்டுக்காரும் வெறுக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது காரணம் என்ன? அப்போ சிலுவையில் அறைய சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த உடல் என்பது அழியக்கூடாது, வரக்கூடிய சன்னதிகள் இந்த உடல் தான் ஆத்மா. ஆத்மா வேற உடல் வேற கிடையாது, உடல் தான் ஆத்மா. இந்த ஆத்மா என்பது சரீரம். இந்த சரீரம் அழியக்கூடாதுன்னு உலகத்துக்கு கடைசியாக காட்ட வந்த ஒரு அவதாரம் இயேசு கிறிஸ்து. பின் நம் நாட்டில் வந்து இந்த உடல் என்பது மிகப்பெரிய சக்தி, இது அழியக்கூடாதுன்னு சொல்ல வந்தது ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி. அதான் ஜீவசமாதி அவர் மாத்திரம்தான். ஆனால் அவருக்கு முன்னக்குட்டி இயேசு கிறிஸ்து. இப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கும்போது இப்போ அந்த இயேசு கிறிஸ்து தோன்றக்கூடிய காலகட்டம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்து தோன்றக்கூடிய காலகட்டம் வந்துட்டு. ஏன்னா யூதர்கள் எல்லா நாடுகளும் வெறுக்கும்போது அந்த யூத இனத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அப்போது சிலுவையில் அரைஞ்சதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. கிறிஸ்து மதம் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. அப்போ கிறிஸ்து வேற, யூதர்கள் வேற, இஸ்லாம் வேற, இப்படின்னு இந்த உலக நாட்டில் வந்து ஒவ்வொரு நாடும் இந்த மத ரீதியில் பிரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடும் அடிச்சுக்கிட்டு தாங்க. ஆனால் இந்த சாமானிய மக்கள் இந்த மதங்கிற பேரில் ஒரு பிரிவினையை உருவாக்கிக்கிட்டாங்க. யார்? இந்த உலக நாட்டு தலைவர்கள். இந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட எந்த நாடு இனி மோத முடியாது. இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட எந்த நாடு இனி மோத முடியாது. மோதியா எந்த நாடு ஜெயிக்காது. ஆனால் உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரே நாடு இனி இஸ்ரேல் நாடு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வர்க்கங்கள். ஆனால் கிறிஸ்து 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 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு பின்னாடி வந்தவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையதுக்கு முன்ன வர யூதர். சிலுவையில் அரைஞ்ச பிறகு கிறிஸ்துங்கிற ஒரு மதம் தோன்றப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் தோன்றப்பட்டது. ஆனால் இனி இயேசு கிறிஸ்து வருகிறார். எந்த ரூபத்தில் வருகிறார், எப்படி வருகிறார் அப்படின்னு இனி பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பொருள்னு உலகம் தெரிய வரும். அது கிறிஸ்டின் வேற, இஸ்லாம் வேற, ஹிந்து வேற கிடையாது. மனித உடல் எல்லாம் ஆத்மா. அந்த ஆத்மாவை அழியக்கூடாது. இதுதான் பரம்பொருளோட ஒரு இது, பரம்பொருளோட ஆசை. இது மதங்கிற பேரில் தம்மி அடித்து மனிதர்களை வந்து புத்தியை மாற்றுறாங்க. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை, இது எல்லாமே மனிதனை வச்சு ஒரு அச்சுறுத்தி ஒரு அரசியல், அதாவது உலக அரசியல். இந்த உலக அரசியலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துட்டு. இப்போ ஈரானோட துறைமுகத்தை தாக்க போது இஸ்ரேல்.
ஈரானோட துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கிட்டுனா இந்த ஈரான் கிட்ட எந்த நாடும் நெருங்க முடியாத ஒரு நாடாக இருந்தது. எந்த நாடும் ஈரான் கிட்ட நெருங்கலை. ஆனால் இப்போ இஸ்ரேலு ஈரானை கைப்பற்றும். இஸ்ரேலு வந்து ஈரானை கைப்பற்றும். எத்தனை நாடு ஈரானுக்கு சப்போர்ட் செய்தாலும் இஸ்ரேல் வந்து ஈரானை கைப்பற்றும். இத்தனை காலமாக எந்த நாடு ஈரான் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா எல்லா அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாலும் நடக்காது. இயேசு கிறிஸ்து பிறந்தது யூத இனத்தில். இயேசு கிறிஸ்து பிறந்தது யூத இனத்தில். அந்த ஆத்மா அழியக்கூடாது, என் தேகம் என்பது சிலுவை, இதை அரைஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னது அவர் தான். இப்போ நான் இறந்த பிறகு எனக்கு சமாதி வைங்க, நான் இறந்த பிறகு என்னை கொண்டு எரிச்சு அஸ்தியை கரைங்க, இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதே போல் அந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்கிறவங்க அவர் என் உடல் என்பது வரக்கூடிய சன்னதிகள் தெரியணும், ஆத்மா உடல் அழியாத ஒரு சொத்து அப்படின்னு காட்ட சொன்னது இயேசு கிறிஸ்து தான் யூதர்களிடம். ஆனால் யூதர்கள் அதை செய்த உடனே யூத இனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனால யூதர்களை வந்து உலகமே வெறுக்கப்பட்டது. ஹிட்லர் யூதர்களை குறைய கொன்று குமிச்சார். இது ஒரு சூட்சமமான கதை. நீ வரலாறை படித்து புத்தகத்தை படித்து கேட்கறது நல்ல விஷயம், சுய சிந்தனையோடு சிந்திச்சு பாரு. இயேசு கிறிஸ்து யூத இனத்தை பிறந்தவர். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டது. ஆனால் இந்த யூத மதத்துக்கு முன்னக்குட்டி இப்போ நம்ம பாரத பூமியில் சொல்கிறோம் இல்லையா, சேர சோழ பாண்டியன் கதை. அப்போ சோழ மன்னன் என்ன செய்தார்? ராஜேந்திர சோழன் உலகத்தை கட்டி ஆண்டார். எப்படி ஆண்டிருப்பார்? இது உலக ரகசியம். இந்த ஒரு ரகசியம்தான் பைபிளை படிக்கிறது அல்லாத உனக்கு வேற ஒன்றும் சுய சிந்தனை கிடையாது. திருக்குரான்